ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, திரித்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிகை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஆன்மீகத்தில் மற்றும் ஒரு தொடர் காணொலி. இந்த காணொலியில் மனிதகுலம் தோன்றியது முதல் எப்படி ஒரு தெய்வத்தை வணங்குவது, அதன் மூலம் மனித உடலை எப்படி சமன்படுத்தி உபாசனை செய்வது போன்ற தகவல்களை இந்த காணொளி உங்களுக்கு விளக்குகிறது. இந்த காணொளியில் தரக்கூடிய தகவல்கள் உங்களால் பின்தொடர்ந்து இந்த விஷயங்களை கடைபிடிக்க முடியுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான மாற்றத்தை நிச்சயமாக பார்ப்பீர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி, வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மனிதன் தோன்றிய காலம் முதல் படைப்பின் ரகசியத்தை, பிரபஞ்ச சக்தியை அறிந்து கொள்ள காலம் காலமாய் முயன்று வருகிறார். அதன் விளைவாக மனிதன் தனக்குள் ஏற்படுத்தி கொண்ட நம்பிக்கைகள் ஏராளம், ஆய்வுகளும் ஏராளம். மண், நீர், தீ, நெர், காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களையும் வணங்க முற்பட்டான் மனிதன். இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அங்கம் என அறியாமையினால் கண்டுகொண்டதனால் இவை ஒவ்வொன்றும் ஒன்றிலிருந்து ஒன்று உருவானது என மனிதன் அறிந்து கொள்ள இயலவில்லை. அதன் விளைவாக மரண பயம் கொண்டு நிம்மதியை தேடி மதங்களை உருவாக்கினார். ஒன்றே பரம்பொருள் என்னும் நிலையை அறியாது தனித்துவம், பாரம்பரியம், பழக்க வழக்கம், தான் கண்ட அனுபவம் என கொண்டு கடவுள் உருவாயினர். பலராக, ஆணாகவும் பெண்ணாகவும். பின் இக்கடவுள்கள் உயர்வு தாழ்வு உண்டாக்கப்பட்டு என் கடவுள் பெரியவர், அவரே அனைத்தும் படைத்தார் என்னும் பொருள்பட இதனை நிலைநிறுத்த பற்பல வகைகளில் உலகெங்கும் பல்வேறு காவியங்கள், ஸ்தோத்திரங்கள், புராணங்கள், வசனங்கள் உருவாயின. மதங்கள் தோன்றின, மனங்கள் சேதமுற்றன. தனித்துவம் மாறி பிரிவினை தோன்ற மனிதன் தனித்தனியாக பிரிந்து போனான். அவலங்கள் நிறைந்த வாழ்வு வந்து அவனை அரவணைக்க தொடங்கியதும் துயரங்களும் கவலைகளும் கோபங்களும் பழிவாங்கும் எண்ணங்களும் தொடர்கதைகளாயின. இது ஒருபுறம் இருக்க, மனிதன் உருவாக்கிய மதங்களோ அவனை பிரார்த்தனை, நம்பிக்கை, பூஜை, ஜபம், ஆராதனை என்னும் தம்மால் முடிந்தவரை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தன. உள்ளத்தில் உரைகின்ற இறையை விட்டு இறையில் வெளியில் தேட மனிதன் ஊக்குவிக்கப்பட்டான். மதத்திற்குள்ளும் பிரிவுகள் உண்டாயின, ஜாதிகளாகவும் இன்னும் பலவாறாகவும். மனிதன் மெல்ல மெல்ல தன் நிலை மறந்து சுயம் இன்றி தன்னுள் இருக்கின்ற சக்தியை உணர முடியாத பரிதாபத்திற்கு ஆளாகி போனான். தான் ஒவ்வொரு துயரத்திற்கும் யாரோ ஒருவர் காரணம் என கருதி வாழ்வை வீணடித்து வீணாக நிர்கதிக்கு தள்ளப்படுகிறார். தெய்வ பலம் விலகி மனித பலமே எல்லாம் எனது அறியாமைக்கு தள்ளப்பட்டு பாவம், புண்ணியம் எல்லாம் கற்பனை கதைகளாகி தனக்கு சரியெனப்பட்டதே நியாயம் என்றாகி தனக்காக தரணிகள்லாம் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என்று கொடூர மனப்பாங்கு தம்முள் நிலைபட தொடங்கிய பிறகு பலரிடம் பலவிதமான எண்ணங்கள் மேலோங்கி செயல்பட ஆரம்பித்தன. அப்படி செயல்பட ஆரம்பித்தவுடன் தன்னுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் ஒவ்வொரு ஆணித்துவமான கருத்துக்களை ஊன்றி அதன் பிரகாரம் செயல்பட விருப்பப்பட்டான். மனித பலம் வழிகாட்டுது இல்லாத ஏதேச்சதிகார மனிதன் வீரிய செயல்களால் மாறிப்போனான். மனித வாழ்க்கையை துர்க்குணங்கள் நிறைந்து மாறத் தொடங்கியது. அதன் முடிவும் ஆரம்பித்து அவனையே அது தேடி வந்தது. இந்த பரிதாப நிலை கண்டு சூழ்நிலைக்கும் காலத்திற்கேற்ப சிந்தனைகளை, சித்தர்களை, ரிஷிகளை, முனிவர்களை பரம்பொருள்களாக்கி பிரபஞ்ச பேராற்றல் உருவாக்கி பூமி செழிக்க வேண்டுமென ஆசைப்பட்டது. சித்தர்களும் முனிவர்களும் சரியே, கிரியை, யோகம், தியானம் என்று மனிதனின் நிலைக்கேற்ப இறைநிலையை அடையும் வழிமுறைகளை பரந்த மனம் கொண்டு போதிக்க முற்பட்டனர். அதில் அவற்றை ஒரு சிலரை ஆதரிக்க பெரும்பாலானோர் சிரத்தையின்றி விலகி போயினார்.
கடைவிரித்தும் கொள்வாரில்லை, அந்தோ அதுதான் பரிதாபம். கோடானு கோடி சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் தேடி வந்த போதும் இன்னும் பூமியின் நிலை இதுதான். மனிதன் தன் அறியாமையினாலும் சோம்பேறித்தனத்தினாலும் பயிற்சியும் முயற்சியும் செய்ய முடியாமல் இவைகளை நிராகரித்தது மட்டுமின்றி அவைகளை அறிந்து கொள்ளவும் இயலா நிலைக்கு தாழ்த்தப்பட்டு போயினான். மனிதநேயம் காணல் நீரானது. இந்நிலை மாற மனிதன் சித்த மார்க்கத்தை கடைபிடித்தால் மனம் புனிதமாகி மனிதனும் புனிதனாக மாறுவான். அல்லது யாரேனும் ஒரு சித்தரை குருவாக கொண்டு பாத பூஜை செய்து வாழ்வு பல வகைகளில் வளம் பெற வேண்டி தியானித்து ஆசி பெற்று தன்னில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை மிளிரச் செய்து தெய்வத்தை, அதாவது ஒரே ஒருவர் ஒரு தெய்வத்தை மட்டும் முறைப்படி பிராணாயாமம், ஆசனம், தியானம், ஸ்லோகம், மூலமந்திரம், முத்திரை, ஜபம், கரணியாசம், அர்ச்சனை என தினசரி உபாசனைகளை செய்து வர பிரபஞ்ச சக்தியின் அங்கமாகி தெய்வம் உள்ளத்தில் உறைந்திருப்பதை உணர்ந்து அத்தெய்வத்தின் வழிகாட்டுதலோடு சுகபோகமாய் வாழ்ந்து இகபர சுகங்களை பெற்று சுகமான வாழ்வு வாழ்வதே சிறந்த வாழ்வாகும். இப்படி எண்ணற்ற விஷயங்களை பலவாறாக மனிதனுக்கு சொல்ல முற்பட்ட சித்தர்கள் கடைசியில் அவர்கள் அடையாளம் காட்டியது ரொம்பவும் எளிதான ஒரு பயிற்சி. அதுதான் மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சியை அடுத்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் மூல ஆதாரமாய் விளங்கியது. இடகளை பெண்களை என்று சொல்லக்கூடிய வலது சுவாசமும் இடது சுவாசமும் சமன்படுத்தி உங்களால் இயக்க முடியுமானால், அப்படி இயங்குகிற சூழ்நிலையில் எந்த ஒரு தெய்வத்தினுடைய மந்திரத்தையோ அல்லது தெய்வத்தின் சார்ந்த பாடல்களையோ உங்களால் மனதில் நிலைநிறுத்தி திரும்ப திரும்ப அதை பாராயணம் செய்ய முடியுமானால் அந்த தெய்வம் உங்களை நேரில் சந்திக்கும் அல்லது உங்களுக்குள் வந்து உங்களை நடைமுறையில் நல்ல மனிதனாக மாற்றி நடமாடி வாழ வைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை நண்பர்களே. ஆக தினம் உங்களை அறிய, உங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வத்தை அறிய குறைந்தபட்சம் காலையில் 10 நிமிடம், மாலையில் 10 நிமிடம், உண்பதற்கு முன்பும் உறங்குவதற்கு முன்னும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வடக்கு அல்லது கிழக்கு அமர்ந்து உங்களுடைய கைகளை மேல் நோக்கி இருக்கும் வண்ணம் அமர்ந்து தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக இருக்கும் பட்சத்தில் ஒரு 15 நிமிடம் உங்களுடைய சுவாசத்தை உற்று கவனித்து பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து விதமான சக்திகளும் உங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து உங்களை ஒரு தனி மனித தெய்வமாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும். உணர்ந்து பாருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை இன்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதம்.